ஃப்ரெண்ட்ஸ், மலேசியாலே உயரமான பில்டிங் நம்ம ட்வின் டவர் தான் நினைப்போம். ஆனால் இங்கே கவனிங்க, ட்வின் டவர் நம்ம கீழே தான் இருக்குது. நம்ம அதை விட உயரமான பில்டிங் கேஎல் டவரில் தான் நின்று மொத்த மலேசியாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பில்டிங்க்கு நீங்கள் மேலே வர்றதுக்கு 100 வெள்ளி அந்த ஒரு காசு பணம் கட்டணும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம் ஆஃபர் போட்டு சீப்பாக கொடுப்பாங்க. பட் டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப க்ளீனாக படிச்சுக்கோங்க நீட்டாக. உங்களுக்கு மேலே வர்றதுக்கு புக்கிங்க்கு கரெக்டான டைமு சன்செட் டைம் பார்த்துக்கிட்டு 1 hour பிஃபோர் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பகல் வியூவும் பார்க்கலாம், நைட் வியூ பார்க்கலாம். ரெண்டுமே அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோலேயும் உங்கள் நைட் வியூ காமிச்சிருப்பேன். இதில் உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன்ஸ் டெஸ்க் அப்புறம் ஸ்கை டெஸ்க் அப்படின்னு 2 இருக்குது. அப்சர்வேஷன் டெக்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுலே கிளாஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி பார்ப்போம். ஸ்கை டெக் அப்படிங்கிறது இந்த டவர் உச்சியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். இது எந்த ஒரு க்ளோஸ் கிடையாது. ஓப்பனாக நீங்கள் அப்படியே காற்றுலாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக மூஞ்சில் அடிக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன ப்ரைஸு ஸ்கை டெக்கு தான். ஸ்கை டெக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99 வெள்ளி. இது அப்சர்வேஷன், ஸ்கை டெக், ஸ்கை பாத்ஸ் 3மே கவர் பண்ணும். ஸ்கை பாத்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த பில்டிங்கை விட்டு கொஞ்சம் வெளியில் உங்களுக்கு கிளாஸ் வந்து வெளியில் நிற்கும், கீழே விழுவுற மாதிரி இருக்கும். நீங்கள் அது மேலே நடந்து போனீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இவ்வளோ பெரிய உயரமான பில்டிங்லேருந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ கேரளாவில் இருக்கிற வாகமானில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்கை வாக்கு, அந்த மாதிரி ஒரு இது தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த 3மே இதில் கவர் ஆயிரும். க்ரௌடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌடை பொறுத்து உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். இதில் நீங்கள் அந்த ஸ்கை வாக் போகிறதுக்கு, அந்த பாத்ஸுக்குள்ளே போய் நடக்கிறதுக்கு. பட் அது வந்து ஒர்த்து தான். நீங்கள் இதில் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். 100 வெள்ளி கொடுத்துட்டு உடனே பார்த்துட்டு இறங்குறது வேஸ்ட்டு. ஸோ சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு சன்செட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக லைட் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாத்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு கீழே வரலாம். ஸோ பெஸ்ட்டு டைம் அதான் உங்களுக்கு. அதுக்கான வீடியோ நான் எல்லாமே இதுலேயே அட்டாச் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்தால் கேஎல் டவர், ட்வின் டவர் அப்புறம் இந்த கேஎல் டவர் இது 2மே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் டைம் இல்லை, 2ல் ஏதாவது ஒன்று தான் போகணும் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இதான் அந்த ஸ்கை பாத்ஸு டவர். நான் சொன்னேன்ல ஸ்கை வாக் பாத்ஸு, இதான் அந்த பாத்ஸு. எவ்வளோ அழகாக உங்களுக்கு வெளியில் வந்து நிற்கும். 2ல் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும், டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்வின் டவர் போகிறதுக்கு இந்த ஸ்கை டவர் கேஎல் டவருக்கு வந்து பார்த்துடலாம். ஏன்னா அதை விட உயரமான பில்டிங் அப்படிங்கிறபோது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ கேஎல் வந்தீங்க அப்படின்னா இந்த ட்வின் டவர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி உயரமான பில்டிங்கில் நம்ம எப்போ தாங்க பார்க்குறது. இந்த டவரில் உங்களுக்கு அந்த இடத்துல கயிறு கட்டி நடக்கிறது, அதாவது ஓப்பன் வீட்டில், அப்புறமேல உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த கேஎல் டவர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி 33 வருஷம் ஆச்சு. 1994 வந்து கம்ப்ளீட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கேஎல் டவரோட ரூஃப் உயரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 335 மீட்டர் உயரம். மொத்த டவரோட உயரம் 421 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது 1381 அடிக்கணக்கில் சொன்னோம் அப்படின்னா. ஃப்ளோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டவர் அப்படிங்கிறதுனால ஃப்ளோர் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஃப்ளோர் இருக்குது. ஸோ இந்த கேஎல் டவர்லேருந்து நம்ம கோலாலம்பூர் ட்வின் டவரை பகலில் பார்க்குறத விட நைட் வியூவில் அந்த ஃபுல் லைட் வியூவில் பார்க்குறது செம்மையாக இருக்குங்க. நம்ம அந்த ட்வின் டவரில் போனாலே அந்த ட்வின் டவர் வியூ பார்க்க முடியாது. பட் இந்த கேஎல் டவர்லேருந்து அந்த ட்வின் டவரை செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் மலேசியா போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய இடத்துல இது ஒன்று. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.